கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண் அளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஸ்கேம் ரிலேட்டடா தான் பார்க்க போறோம். அண்ட் எல்லாத்துக்கும் மேல ஸ்கேமை வந்து நிறைய வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் பிரிக்கலாம். டெக்னிக்கல் ஸ்கேம், த்ரெட்னிங் ஸ்கேம், நீட் ஸ்கேம் அப்படின்ட்டு நிறைய வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் பிரிக்கலாம். இந்த டெக்னிக்கல் ஸ்கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடா சொல்லலாம். இவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்க, ரிட்டர்ன் இவ்வளோ தரும் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து டெக்னிக்கல் ஸ்கேம் அப்படின்னு சொல்லலாம். இந்த த்ரெட்னிங் ஸ்கேம் அப்படிங்கிறது நம்ம வந்து என்ன சொல்லலாம்னா, தெரியாம வீடியோ கால் அட்டன் பண்ணிட்டு அதுல வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு மிரட்டி பணம் வாங்குறது, இது எல்லாத்தையும் நம்ம வந்து த்ரெட்னிங் ஸ்கேம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மூணாவது ஒன்று பார்த்தீங்கன்னா நீட் ஸ்கேம் அப்படின்ட்டு நமக்கு என்ன தேவையோ அதை டார்கெட்டா வச்சு நம்ம கிட்ட வந்து ஸ்கேம் பண்ணுவாங்க. இதை நம்ம வந்து நீட் ஸ்கேம் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள், ஈஸியா வெயிட் லாஸ் ஆகணுமா, இதில் இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றதா இருக்கட்டும், உங்களுக்கு பணம் இவ்வளவு வேணுமா, இவ்வளவு கொடுங்க அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். இந்த மாதிரி எல்லாமே வந்து நமக்கு என்ன தேவையோ அதை எவ்வளவு நம்ம கஷ்டப்பட்டு தான் அதை நம்மளால அடைய முடியும், அந்த மாதிரி இருக்கிற விஷயத்த வந்து அவ்வளோ ஈஸியா பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லி ஸ்கேம் பண்ணுவாங்க. அந்த ஸ்கேம்ல ரொம்ப கீழ்த்தரமா இறங்கியிருக்காங்க. என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீட் ஸ்கேம், அதாவது நம்ம என்ன தேவையோ அதுல ஸ்கேம் பண்றாங்க பாத்தீங்களா. அந்த ஸ்கேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த அளவுக்கு இறங்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன்லைன் பிரெக்னன்ட் ஜாப் ஸ்கேம். ஓகேங்களா. ஸோ ஆன்லைன் பிரெக்னன்ட் ஜாப் அப்படின்னு இன்ஸ்டாகிராம்ல, யூடியூப்லாம் வந்து ஷார்ட்ஸ், ரீல்ஸா நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. அதை வந்து சில லேடிஸ்லாம் பேசுவாங்க. அந்த லேடிஸ் பேசுற விஷயம் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு உயிரோடு இல்லை, என்னோட ஹஸ்பண்ட் டிவோர்ஸ் ஆயிட்டாங்க, என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஆண்மை குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லி, எனக்கு வந்து ஒரு குழந்தைய பெற்றுக்கணும்னு ஆசையா இருக்கு, பட் அதை ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இது கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து 800 ஃபர்ஸ்ட் பே பண்ணுங்க, ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னுவாங்க. 800 பே பண்ண அப்புறம் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வந்து நிறைய பொண்ணுங்களோட போட்டோ வந்து அனுப்புவாங்க, கேர்ள்ஸோட போட்டோஸ் அனுப்புவாங்க. இந்த கேர்ள நீங்க யார் கூட இருக்கணும்னு நினைக்கிறீங்க? சொல்றதுக்கே கூச்சமா இருக்கு. பட் இருந்தாலும் இதுதான் உண்மை. பட் இருந்தாலும் இந்த யதார்த்தமான விஷயத்த நம்ம பேசணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்கு அப்படின் போது நம்ம பேசிதான் ஆகணும். போட்டோஸ் அனுப்பி அந்த போட்டோல உங்களுக்கு எந்த பொண்ணு பிடிச்சிருக்கு, எந்த பொண்ணு கூட நீங்க வந்து ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, எந்த பொண்ணு நீங்க பிரெக்னென்ட் ஆகணும்னு விரும்புறீங்க அப்படின்னு உங்ககிட்ட கேட்பாங்க. நீங்க ஒரு பொண்ணை செலக்ட் பண்றீங்கன்னா, இந்த பொண்ணுக்கு ஹைலி டிமாண்ட் இருக்கு, நிறைய பேர் அந்த பொண்ணை கேட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி நீங்க அவங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு நினைச்சா 20,000 30,000 எக்ஸ்ட்ரா பே பண்ணுங்க அப்படின்னு. இந்த மாதிரியே கிட்டத்தட்ட பல லட்சம் ரூபாய் கிட்ட நிறைய பேர் வந்து ஸ்கேம் ஆயிடும். பல லட்சம் ரூபாய் கிட்ட நிறைய பேர் வந்து ஸ்கேம் ஏமாந்துருக்காங்க. ஏமாந்து அண்ட் கடைசியில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லாம வந்து போயிருக்கு. ஸோ இன்னைக்கு நீ இதுதான் உங்ககிட்ட வந்து சொல்லணும்னு நினைச்சேன். யோசிச்சு பாருங்க, ஒரு பிரெக்னன்சி அப்படிங்கறதெல்லாம் தாண்டி அவங்கள வந்து ஈஸியா மடக்கி அவங்க கிட்ட அமௌண்ட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து காணாம போயிடுது. இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் ரீசெண்டா நிறைய இடத்துல வந்து நடந்துட்டு இருக்கு. ஆன்லைன் பிரெக்னன்ட் ஜாப் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. மேக்ஸிமம் இது வந்து அவேர்னஸ் அப்படிங்கிறது நமக்கு தேவையான ஒரு விஷயமா இருக்கும். அப்படிங்கறதுனால இன்னைக்கு இந்த விஷயத்தை நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறேன். இந்த ஆன்லைன் பிரெக்னன்ட் ஜாப் ஸ்கேம் அப்படின்றது வந்து ஒரு தரப்பு மட்டும் இல்லாம இன்னொரு தரப்புல நிறைய பேர் வந்து கான்டாக்டும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லேடிஸ் சைட்ல இருந்து பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு கான்டாக்டும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க சைட்லயும் பணத்தை வந்து வாங்குறாங்க, இவங்க சைடும் பணத்தை வாங்குறாங்க. வாங்கிட்டு அண்ட் ஆல் கோயிங் ஹிடன் அப்படின்னும் போது தான் மிகப்பெரிய ஷாக்கிங்கா இருக்கு. அண்ட் இது ரிலேட்டடா பீகார்ல ஒரு 9 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதே ஸ்கேம பண்ண 9 பேரை பீகார்ல அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த 9 பேரும் சொல்ற ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய ஸ்டேட்ஸ்ல இந்த ஸ்கேம் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 9 பேருக்கும் ஹெட்டா ஒருத்தர் இருக்கான், அவனை இன்னும் வந்து அரெஸ்ட் பண்ணல, தப்பிச்சிட்டான். ஓகேங்களா. ஸோ நிறைய இடத்துல நிறைய ஸ்டேட்ஸ் இந்த ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதும் வந்து இன்னைக்கு இந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்கேம் பத்தி பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து இம்பார்ட்டன்டான ஸ்கேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது, நார்மல் தான். பட் இதுல இருக்கிற இன்னொரு இஷ்யூ அப்படிங்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃபேமை நம்பி அவங்க இதை இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் வந்து காணாம போயிட்டு என்ன பண்றது. ஸோ அது ரிலேட்டடாகவும் நீ அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு நினைச்சேன். அமலா ஷாஜி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா. பேசிக்கா ஐ திங்க் ஷீஸ் ஓல்டர் யங்கர் கேர்ள் ஐ திங்க். ஓகே. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, ஒரு ரீல்ஸ் போட்டிருக்காங்க. அதுல வந்து இந்த மாதிரி இந்த ஒரு சோ அண்ட் சோ கம்பெனி நேம் சொல்லி இதை இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதுவும் எப்படி தெரியுங்களா, 1000 ரூபாய் போட்டா அடுத்த அரை மணி நேரத்துல, ஐ திங்க் அரை மணி நேரம் அதிகமா சொல்றேன், அரை மணி நேரத்துல 10,000 ரூபாய் வரும். நீங்க 10,000 ரூபாய் போட்டீங்கன்னா 1 லட்சமா வரும். 1 லட்ச ரூபாய் போட்டீங்கன்னா 10 லட்சமா வரும். 10 லட்சம் போட்டீங்கன்னா 1 கோடி வரும். மாச கணக்கெல்லாம் இல்லை, நாள் கணக்கெல்லாம் இல்லை, மணி நேர கணக்குல அரை மணி நேரத்துல
நீங்க போடுற அமௌண்ட் அப்படியே 10% into 10% ரிட்டர்ன் வரும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு ஷார்ட் ரீல் போட்டிருந்தாங்க. அதை நம்பி ஒருத்தர் வந்து ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அந்த இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து இப்போ வரைக்கும் அவருக்கு பதில் தெரியாம சுத்திட்டு இருக்காரு. ஒரு ஃபேம் ஒருத்தர் வந்து நமக்கு பிடிக்கும், இன்ஸ்டாகிராம்ல, யூடியூப்ல, ஆக்டர்ஸ்ல யாரா இருந்தாலும் சரி, ஒருத்தர் நமக்கு பிடிக்கும் அப்படின்னா அதோட அந்த லிமிட்டேஷன் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப யதார்த்தமான ஒரு விஷயம். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே இன்வெஸ்ட் பண்ணி நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை ஏமாந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை ஏமாந்தவங்க நிறைய பேர் வந்து ஐடி கம்பெனி எம்ப்ளாயீஸாக இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு எஜுகேட்டட் ஒரு ப்ரொஃபஷனலிசமாக இருக்கிற அவங்களையே அவ்வளோ ஈஸியாக ஏமாத்துறாங்க அப்படின்னா எதுவுமே இல்லாமல் அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு ஒரு நார்மல் லைஃப்பை லீட் பண்ணிட்டு போற ஒரு சிட்டிசனை ஏமாத்துறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. அண்ட் இந்த மாதிரி தப்பா வழிகாட்டுறது எல்லாமே வந்து ரொம்பவே சட்டவிரோதமான செயல் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம் அப்படின்னா அது ஒரு ஆத்தென்டிகேட்டட் இன்ஃபர்மேஷனா இருந்தா மட்டும் தான் நம்மளால சொல்ல முடியும் அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. அந்த எல்லாத்துக்கும் மேல அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம எந்த அளவுக்கு ஜென்யூனிட்டி இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு தான் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணணும். அந்த எதுவுமே பண்ணாம டைரக்டா நம்ம போயிட்டு ஒரு விஷயத்த சொல்றோம், அதுல ப்ராப்ளம் வருது அப்படின்னா அந்த கடைசியா அவங்க போடுற இன்ஃபர்மேஷன் ஒரு போஸ்ட் மட்டும் போட்டிருக்காங்க. என்ன போஸ்ட் போட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நான் ஜஸ்ட் இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஐடியா இல்லை, பட் நான் வந்து உங்ககிட்ட சொல்லிடுறேன் அது இன்வெஸ்ட் பண்ணி ஹைலி அண்டர் யுவர் ரிஸ்க் அப்படின்ற மாதிரி ஒரு லைனை மட்டும் போட்டு முடிச்சிடுறாங்க. பட் இவங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட்டும் வந்துடும். இவங்க யாருன்னா நீங்க யாரும் இன்வெஸ்ட் பண்ணா பண்ணிக்கோங்க, எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாலும் அது தப்பு தான் அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை. அவங்களுக்கு அகைன்ஸ்டா கேஸ் போடுறதுக்கு கூட ஒரு பக்கம் வந்து பேசப்பட்டு இருக்கு அப்படிங்கிறதும் இன்னைக்கு நம்ம கிட்ட சொல்ல நினைச்சேன். ஒரு ஃபேம் இருக்காங்க, அவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு ஆத்தென்டிகேட்டட் அப்படின்னு சொல்லி நம்பி நம்ம அதை இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அண்ட் இன்னைக்கு இதெல்லாம் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண நினைச்சேன். அது எல்லாத்துக்கும் மேல ஸ்கேம் அப்படிங்கிறது நிறைய நடந்துட்டு தான் இருக்கு. அந்த ஸ்கேம்ல இருந்து நம்ம பேச அவேர்னஸ் கிரியேட் பண்ண ஸ்கேம் பண்றவங்க திருந்துற மாதிரி தெரியல, வேற ஸ்கேம் பண்றதை யோசிச்சுட்டு தான் இருக்காங்க தவிர அவங்க திருந்த மாட்டாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. அந்த எல்லாத்துக்கும் மேல அவங்கள மேக்சிமம் பிடிச்சா மட்டும்தான் இங்கிருந்து தப்பிக்க முடியும், இந்த ஸ்கேம்ஸ் இருந்து தப்பிக்க முடியும் அப்படின்லாம் தாண்டி நம்ம அவேர்னஸோட இருந்தாலே போதும் அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை. இன்னைக்கு இதான் உங்ககிட்ட ஷேர் பண்ண நினைச்சேன். அண்ட் அப்கோர்ஸ் இந்த வீடியோ ஒருத்தருக்கு நாலேஜ் ஷேர் இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். தேங்க்ஸ்.